ஓம் சாந்தி. நாம் பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்றைக்கு 27வது எபிசோடில் பார்க்க போது நாம் எப்படி ஏக் விரதாவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான். ஏனென்றால் பாபா அடிக்கடி தன்னுடைய மகா வாக்கியத்தில் கூறுகின்றார், எப்படி பதி விரதையான ஒரு பெண் மற்ற ஆடவனை தன்னுடைய கனவுல கூட நினைக்க மாட்டான் என்று கூறுகின்றார். ஆக பதி விரதா என்பது எவ்வளோ உயர்ந்த ஒரு நிலை, அதாவது பவித்திரத்தாவின் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. ஆக நாம் பவித்திர சொரூபமான ஆத்மாக்கள், பவித்திர கடலுடைய தந்தை குழந்தைகள், நாமளும் பவித்திரத்தை தான் ஆதாரமாக வைத்திருக்கின்றோம். பவித்திரத்தா இல்லாமல் சுகம் சாந்தியும் கிடையாது. ஒரு புது உலக படைப்பினுடைய ஆதாரமே இந்த தூய்மை தான். ஆனால் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, இது போக நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய திருஷ்டி, நம்முடைய பாவ் மற்றும் நம்மளுடைய பாவனை, நம்மளுடைய பர்செப்ஷன் எல்லாத்துலேயுமே நம்ம தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் அதற்காக தான் பாபா சொல்கிறார், நீங்கள் ஏக் விரதாவாக இருக்க வேண்டும். பதி விரதா என்பது உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அதைவிட உயர்ந்தது இந்த ஏக் விரதா என்பது. அதாவது விரதத்தில் எனக்கு இருப்பது ஒருவர் மட்டுமே, வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தை செய்வது. பிரம்மா பாபா ஆனவர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆரம்பத்திலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஆத்மாக்களும் அவருக்கு ஏன் இருடையதாக தனியாக இருந்தார்கள். ஆனாலும் பாபா என்னுடன் இருக்கின்றார், பாபா தன்னுடைய காரியத்தை செய்விக்கின்றார், நான் ஒரு நிமித்தமாக இருக்கின்றேன், வேர்ல்டு சர்வெண்ட்டாக இருக்கின்றேன் என்பதில் தான் அவர் உறுதியாக இருந்தார். ஆக அவர் இந்த பன்முகத்திலிருந்து பலவேறு விதவிதமான அனுபவங்கள் அனைத்தையும் கூட ஒரே ஒரு பாபாவிடம் பெற்று கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் கூறுகின்றார், ஏக் விரதாவாக இருங்கள். எனக்கு இருப்பது ஒரு பாபா, அதோடு இல்லாமல் வேறு யாருமே இல்லை என்பதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா வேறு யாருமே இல்லை என்றால்தான் என்னுடைய புத்தியானது அந்த ஒருவரிடமே செல்லும். பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் பாபா உங்கள் முன்னால் கொண்டு வர முடியும். பாபாவுடைய உதவிகளையும் பெற முடியும், சக்திகளையும் பெற முடியும். இது எல்லாமே எப்போ சாத்தியம்னா ஏக்கத்தா வந்தால் தான். ஆனால் அந்த ஏக்கத்தா என்பது என்ன அப்படின்னா, பன்முகத்தை, வேறுபாடுகளை, வித்தியாசங்களை, டிஃபரன்சியேஷனை அனைத்தையும் நாம் கலக்கணும். அந்த அனைத்தையும் நாம் எப்போ கடந்து விடுவோமோ, அவைகளிலிருந்து விடுபடுவோமோ, அக்கதான் ஏக்கத்தா என்பது வரும். ஏக்கத்தா வந்தால் தான் ஏகாகிரதா கூட வரும். ஆக நாம் ஏகாகிரதோட வாழ வேண்டுமெனில் ஏக் விரதம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆக ஒருவரே எனக்கு எல்லாமும், அவரை தவிர வேறு யாருமே தேவையில்லை என்பொழுது தான் நான் திருப்தியை அடைகின்றேன், மகிழ்ச்சியை அடைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக, மீனிங்ஃபுல்லாகவும் நம்ம அனுபவம் பண்ணுறோம். சர்வ சிரேஷ்டமான பிராமணனாகிய நான் இந்த பிராமண தன்மையை கூட நாம் அனுபவம் பண்ணுவதற்கு இந்த ஏக் விரதா என்பது அவசியமாக இருக்கின்றது. பக்தியினுடைய ஆரம்பத்தில் கூட பாருங்கள், நாம் ஒருவர் தான் வணங்குகிறோம். அப்போ நம்மளுடைய பக்தியை அவ்விபச்சாரி பக்தி என்று பாபா கூறுகின்றார். அதே அவ்விபச்சாரி பக்தியிலிருந்து நாம் விபச்சாரி பக்திக்கு வந்து விடுகின்றோம். ஆக அந்த விபச்சாரி பக்தியிலிருந்து, அதாவது விபச்சாரி நினைவிலிருந்து விலகி ஒருமுகப்பட்ட ஒருவரே நாம் நினைக்கின்ற நினைவில், அந்த கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதா பாபா ஏக் விரதா என்று கூறுகின்றார். பிரம்மா பாபா ஆனவர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட ஒரு வினாடியில் தன்னுடைய தொழிலோட தூக்கி எறிஞ்சார். அதில் என்ன லாபம் வரும், எவ்வளோ வரணும், அதற்காக அவர் வாதாடவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, எதிர்பார்ப்பும் அவரிடம் இல்லாமல் இருந்தது. ஆக நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை செய்தும் காட்டினார். நமக்கு முன்னால் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றார். நாம் கூட பிறருக்கு முன்னால் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமெனில் இந்த ஏக் விரதா என்பதை தாரணை செய்ய வேண்டும் அல்லவா? ஆக நம்மளுடைய தாரணை நிரந்தரமாகவும் இருக்க வேண்டும்.
அது துண்டுபடாமலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு வழங்குவதற்குத்தான் சர்வ சிரேஷ்டமான சிவனானவர் பிரம்மா பாபாவை நமக்கு முன்னால் எடுத்துக்காட்டாக வைத்திருக்கின்றார். அவருடைய சுவடு மேல் சுவடெடுத்து அடிமேல் அடியெடுத்து வைப்பது ஒன்றே போதுமானதாக இருக்கின்றது. அதன் மூலமாக நாம் இரட்டை தந்தையர்களுக்கும் சமமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். நன்றி, வணக்கம்.